காலமொழிக்கு தட்டுகளை ஏந்தியவனமாக நின்று கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். சிறுமிகள் உட்பட தாய்மார்கள் எல்லாம் கையிலே காலமொழிக்கான தட்டுகளை ஏந்தியவனமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஆலயத்திலே விநாயக பெருமான் தர்மசாஸ்திரி பத்ரேஸ்வரியை கொடியேற்றிருக்கின்றார். உலகிலே மிகவும் அழகான அவரது அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய இதோ இந்த வருஷங்கள் எழுதப்பட்டு ஆலயத்தை சுற்றி வருகின்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வருஷங்களெல்லாம் இதோ அந்த ஆலயத்தினுடைய சுற்றுச்சூழலுக்கு கூட அந்த அருள் சக்தியினுடைய காப்பு பெறுவதற்காக ஆலய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான இந்த விழாவிலே இதோ வீதிகளெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். நடைபெற இருக்கின்ற நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த கொடிமரத்திற்கு காவல் தெய்வங்களாக மரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. காவல் தெய்வங்களாக இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள தேவதைகள் எல்லாம் இங்கே கொடி ஏறியவுடனே காவலுக்காக வந்து நிற்பார்கள். இந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் கொடிமரத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஒரு ஆலயத்திலே கொடியேறிய பின்பு யாருமே அந்த கொடிமர அன்னை பத்ரேஸ்வரி தாயார் உச்சியிலே அன்னையினுடைய பிம்பத்தை அங்கு பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்வு
ஒரு பங்கினுடைய 2 பாகம் நிலத்துக்கு அடியிலேயே ஸ்தாபிக்கப்படும். அந்த ஒரு பாகத்தினுடைய இறுதியிலே ருத்ரனை குறிக்கும். கீழே இருக்கக்கூடிய பாகம் பிரம்மாவை குறிக்கும். அப்படி அந்த கொடிமரத்தை 3 பாகங்களாக பாவித்து அந்த முதல் பாகத்தின் 2 பகுதி நிலத்துக்கு அடியிலும் அந்த முதல் பாகம் முடிகின்ற இடத்திலே நம்முடைய பீடம் கொடிமர பீடமும் அந்த பிரதிஷ்டை ஆரம்பமாகும். அடுத்ததாக உச்சியிலே அந்த கருவறை மூர்த்தியினுடைய பிம்பமானது பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்றது. யுத்தத்தினுடைய கை அந்த கொடிமரத்தினுடைய கையானது தெற்கு தரிசனமாக இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அற்புதமான இந்த மாணவனை சர்வேஸ்வரி தாயாருடைய இந்த அருள் சக்தியை வெளிப்படுத்துகின்ற நாம் இதையெல்லாம் தாண்டி மூலாதாரத்திலிருந்து, அதாவது கொடிமரத்தினுடைய பீடம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற இடம் மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், மிகக்கூடிய சகஸ்ரதலம் என்று சொல்லக்கூடிய பத்மதலம், 1000 இதழ் கொண்ட தாமரைகளிலே அன்னை சதாசிவ மனோன்மேஷதாரத்தில் சென்று சேர்வதற்காக என்று சொல்லக்கூடிய இந்த கொடிமர கயிறும் சேர்த்து நம்மை அந்த சகஸ்ரதலம் என்று சொல்லக்கூடிய உச்சியிலே இறை சேர்க்கையை நிறைநிறுத்துவதன் தாற்பயம்தான் இந்த கொடிமர பிரதிஷ்டை. அந்த சகஸ்ரதலத்திற்கும் ஓர் அங்குலத்திற்கு மேலே துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய வான்காந்த அலைகளை இருக்கும் மையமாக இருக்கக்கூடிய அந்த துரியாதீத நிலையிலே தொடர்பு கொண்டு உள்ளிருந்து வாழ்நாள் முழுக்க அந்த பிரபஞ்சத்திலே இணைந்து முழுவதின் சுழுமுறை நாடியோடு சேர்த்து மனோன்மணி, அதாவது பிந்தளையிலிருந்து 4 இன்ச்சு உள்ளே அண்ணாக்கு என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து 1 இன்ச்சு மேலே, நம்முடைய சகஸ்ரதலம் என்று சொல்லக்கூடிய உச்சி பகுதியிலிருந்து 1 இன்ச்சு கீழே இந்த இடத்தை மனோன்மணி என்று சொல்வார்கள். அந்த மனோன்மணி நிலையிலே இருந்து அந்த இறை ஆற்றல் செயல்படுவதற்கு, நம்முடைய உயிர் சக்தி செயல்படுவதை தான் இந்த பிரதிஷ்டையின் தாற்பயம் என்று சொல்லுகின்றது. இதோ கொடிமரத்திலே அன்னை பத்ரேஸ்வரி தாயாருடைய பிம்பம் அதோ பிரதிஷ்டை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்னை எல்லாம் பார்த்து அனுபாதித்துக் கொண்டிருக்கின்ற தேவியானவள் பாலவியர்களை பிரதேசமாக அனுபாதித்துக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் அந்த அபிஷேகத்தினுடைய தீர்த்தங்கள் நம்முடைய உறவை பரம்பரை அது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில் இப்பொழுது கால் புறையெல்லாம் என்று அதை இந்த நிகழ்வை வரவேற்கின்ற முகத்தால் மக்களெல்லாம் பக்தி சிரத்தையோடு இருக்கின்ற நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி. அக்னி நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணா,
வழியை எல்லாம் காண்பித்து விட்டு நான் தபஸ் செய்ய போவதாக கூறி செல்கின்றார். அதன் பின்பு கடாரி பறவைகள் இந்த நாட்டிலே உலகத்திலே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டையின் சில நாட்களுக்கு முன்பு அதே கடாரி பறவைகள் மிக வயதான பறவைகள் எல்லாம் அயோத்தியிலே வீதியிலே எல்லாம் நடந்து சென்ற காட்சியை நாம் எல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட அந்த ராமாயண காலத்திலே தபஸ் இருந்த அந்த கடாரி பறவைகள் ராமர் ஆலயம் எழுப்பப்படுகின்ற பொழுது, ராமர் ஆலயத்திலே பிரதிஷ்டை நடைபெறுகின்ற பொழுது அச்சமின்றி பக்தர்கள் எல்லாம் எப்பொழுது ராமர் ஆலயத்தை வணங்குகின்றார்களோ அப்பொழுது அங்கு வர வேண்டும் என்கின்ற நிலையிலே தபஸ் செய்து கொண்டிருந்தனர். அதுபோன்று இங்கே பறவைகள், பட்சிகள், புறாக்கள் இவையெல்லாம் ஆலய கோபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஆலயத்தோடு தொடர்புடைய ஜீவன்கள் தபஸ் இருந்த இறைவனை அடைவதற்காக அவை தபஸ் செய்து கொண்டிருக்கின்ற சூழலை தான் நாம் சாஸ்திரங்கள் மூலமாக அறிந்து அபிஷேகம் முடித்த அந்த தீர்த்தம் வெளியிடப்படுகிறது, மலர்கள் தூவப்படுகின்ற நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னவர்கள் எல்லாம் விண்ணிலிருந்து நமக்காக மலர் மாறி போயிட்டு ஒரு அற்புதமான காட்சியாக இது நாம் அறியப்படுகின்றது. இந்த அழகான இந்த அதிகாலை வேளை இன்று உங்கள் வாழ்விலே மிக அற்புதமான ஒரு தரிசனத்தை தந்திருக்கின்றது. மறக்க முடியாத ஒரு நாள் தரிசித்து சென்ற காட்சியை நாம் பார்த்தோம். இந்த அதிகாலை வேளையில் வைகுண்ட பெரும்பொருளும் உங்களுக்கு ஆசி வழங்குவதற்காக வந்து சென்ற நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். வீட்டிலே தேவாதி தேவர்கள் எல்லாம் என்று அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடியது. அதுபோது நம்முடைய சந்ததியினர் 21 தலைமுறையினருக்கு இந்த அருளானது அவருடைய வாழ்க்கையை வளமுடைய செய்யக்கூடியது. அப்படி தலைமுறை தலைமுறையாக தொடர்புடைய நிகழ்வுகளாக நம்முடைய ஆலயங்களிலே உள்ள அற்புதமான இந்த கொடிமர பிரதிஷ்டை தரிசனம் செய்த நீங்கள் பாக்கியவான்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அற்புதமான இந்த நிகழ்விலே உங்கள் அத்தனை பேருக்கும் நம்மை பத்ரேஸ்வரி அருளை மீண்டும் மீண்டும் வாரி வழங்கட்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மரணமே தொடர்பாக அங்கீகராதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது என்று சொல்லுவார்கள். இறைவன் எல்லா இடங்களிலும் நீங்க வர நிறைந்திருக்கிறான். அந்த இறைவன் அந்த இறைவியாக இருக்கிறான். ஆணாக பெண்ணாக ஐயாக இருக்கிற இறைவன் வானாகி மண்ணாகி மையாய் ஒளியாய் ஊனாய் உயிராய் உண்மை உண்மையுமாய் ஓராய் யாருன தென்றவரை ஊர்காட்டு வாராய் இருக்கிறாய் என்று சொல்லி வாழ்த்துவேன் என்று சொல்லி மாணிக்கவாக ஒரு மாற்று அது சுவாமியை பிரதிஷ்டிக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்தை காக்கின்றவள், இந்த பாலவிளையை பத்ரேஸ்வரியாக இருக்கின்றவள், நம்மை எல்லாம் காத்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற தன்மையை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உள்ள உருகி காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கின்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். எங்கெங்கு நோக்கி அப்படி மரங்கள் எல்லாம் அசைவிட்டு நிற்கின்றன. சூரியபகவான் தன்னுடைய கதிர்களை எல்லாம் நீட்டி அன்னையை வணங்குகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். மக்களுடைய கூட்டம் எல்லா இடங்களிலும் இறைவியை வணங்கிக் கொண்டிருக்கின்ற நிகழ்வை பார்க்கிறோம். இப்படி தரிசிக்கிறோம். எனவே கொடிமரத்திலே அந்த 3 விதமான அடிப்பாகம் நம்முடைய ஆலயத்தில் கொண்ட அடிப்பாகம் பிரம்மாகவும் இடையிலே திருமாலாகவும் அதனை அடுத்து சிவனாகியும். எனவே 3 தீபார் ஜெனரேட்டர், ஓபார் ஆபரேட்டர், தீபார் டிஸ்ட்ராயர். எனவே அந்த 3 தொழில்களை செய்கின்ற போது பிரம்மா என்றும் விஷ்ணு என்றும் சொல்லல, அதை ட்விட்டர்ல சொல்லல, ஒன்றுமே சொல்லாம இந்த இடத்திலே வருகிறார் என்று சொன்னா அவருடைய இறைசக்தி மிகுந்த திருத்தலமாக இந்த இடம் இருக்கிறது. இன்னும் வந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற திருத்தலமாக இந்த இடம் இருக்கிறது. இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான். ஆனால் இந்த இடத்திலே அபீதமாக சக்தி இருக்கிறது. எல்லா சமயங்களிலும் இறைவன் இருக்கிறான். எல்லா இடங்களிலும் இருக்கிறான். அந்த கடவுள் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறார். அது சக்தி அடைந்ததாக இருக்கிறார். அது சக்தி வாய்ந்த திருத்தலம் தான் இந்த திருத்தலம். எனவே ஆலயம் தோறும் சாலமன் என்று கோயில் இல்லாதவரை குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் பாட புத்தகத்தில் இவைகளெல்லாம் இருந்தது. பாட புத்தகத்தில் இருந்தது. அவைகளெல்லாம் இன்று தவிர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட்டாலும் கூட நம்முடைய சமய வகுப்புகளில் இந்த பாடத்திட்டத்திலே நம்முடைய இந்து தர்ம வித்யாபீடம் சொந்தமாக இருக்கிறது. எனவே நாம் அதற்கு சமயத்திலே கண்டிப்பாக வர வேண்டும். சமயத்திலே படிக்க
படிக்கிற பாடங்கள் நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கூட வருகிறது. எனவே சமயப்படி நாம் ஒரு கல்வியாக கொண்டு பக்தியை வளர்த்துகின்ற, அறிவை வளர்த்துகின்ற, ஆன்மீகத்தை வளர்த்துகின்ற, ஞானத்தை வளர்த்துகின்றதாக இந்த குமரி மாவட்டத்திலே விழுகின்ற இந்து தர்ம வித்யாபீடம் சுவாமி பலராம மகாராஜால் தோற்றுவிக்கப்பட்ட சுவாமி சதானந்த மகாராஜால் அதை வழிநடத்துகின்ற ஒரு பேர் இயக்கமாக, உலகம் போட்டி இயக்கமாக இருக்கிறது. அதிலே நாம் எல்லாம் சேர வேண்டும். அவருடைய அமைப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். செந்தில்குமார் அவர்கள் இப்பொழுது அந்த நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வை பார்க்கிறோம். அந்த ஒளி கற்றைகள் அப்படியே சிதறுகின்ற தன்மையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொன்னிற கதிர்கள் எல்லாம் அப்படியே அந்த கொடிமர பிரதிஷ்டை முடித்த அந்த மேனியிலே பட்டு சிதறுகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனிதனின் 2 பாதங்கள் கோயில் வாசல் கோபுரங்கள் கொடிமரம் 32 வளையங்கள் இருக்கின்றது. இது மனித உடலுடைய முதுகுத்தண்டுகள் 32 எலும்பு வளையங்களை சொல்கிறது. உயிர் பாசத்தை விட்டு இறைவனை அடைவதற்கு இது பயன்படுகிறது. கொடிமரத்து உச்சி மரம் இருக்கும் 3 இலைகள் மனிதன் 3. அடுத்து துவாஜா ஆரோகணம் சொல்லுவார்கள். துவாஜா ஆரோகணம் என்று சொன்னால் உயர்ந்த மரங்களுக்கு அதிபதி சூரியன். எனவே கொடிமரம் பரிமிடத்திற்கு அருகே அமைக்கப்படுகின்ற கொடியேற்ற மரமாகும். இதற்கு துவஸ்தம்பம் அதாவது கொடிமரம், நந்தி மற்றும் பலிபிடம் மூல வரையில் வைக்கி இருக்கிறது. இப்படி சுவாமியுடைய மேலே வைக்கின்ற அது சிலையானது மேலே சாமியை நோக்கி இருக்கிறது. எனவே இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற அழகு தருகின்ற, அமைத்து தருகின்ற, பண்பு தருகின்ற, ஆற்றல் தருகின்ற, தீய சக்திகளை அகற்றுகின்ற தன்மை, இறை ஆற்றலை அதிகரிக்கின்ற தன்மை, கோயிலை மக்களை காக்கின்ற தன்மை நம்முடைய சிவபெருமானுடைய ஆலயத்தில் நம்முடைய பிரதிஷ்டை செய்து இன்று கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். எனவே தனது அம்பாள் சொல்லுவார், அபிராமிப்பட்டர் சொல்லுவார், தனந்தன் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரைய மனம் தரும்
தெய்வ வடிவம் தரும் மஞ்சில் வஞ்சமில்லா இரண்டரும் நல்ல எல்லாம் நடந்திட இருக்கின்ற நிகழ்வை நாம் பார்த்தோம். அன்னையை போற்றி வணங்கி விரதம் இருந்து மங்கைகளெல்லாம் மலர்ந்து வணங்குகின்ற நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேத மந்திரங்கள் எல்லாம் வழங்குகின்றன. வேதியர்கள் எல்லாம் அணிந்திருந்து நம்முடைய சமயத்திலே இருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் சும்மா குடிமரங்கள் எல்லாம் அமைப்பதில்லை. வேத சாஸ்திரத்திலே ஆகம விதிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற திருத்தலத்திலே கொடிமரத்திலே இந்த தோர பாலனுடைய அந்த வீடங்கள் எல்லாம் இருக்கிற கொடிமரத்தோடு சேர்ந்து இருக்கின்ற நிகழ்வை பார்க்கிறோம். ஆலயத்தினுடைய தந்திரி அவர்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான நிகழ்வு. சூரிய பகவான் தன்னுடைய கதிர்களை எல்லாம் வரவழைத்து பார்க்கிறான். மரங்களெல்லாம் அப்படி அசைவிட்டு இருக்கின்றன. எல்லோரும் பணிந்து போற்றுகின்ற நிகழ்வை பார்க்கிறோம். ஆலமரங்கள், அரச மரங்கள், அதோடு வேப்ப மரங்கள், பனை மரங்கள், எல்லா மரங்களும் சூழ்ந்திருக்கின்ற அருப்பெரும் சோழியாக அமர்ந்திருக்கின்ற பாலவளை மத்ரேஸ்வரி அம்மன் நாயகி, நாங்கி, நாராயணி, நளின பஞ்ச நாயகி, சாம்பவி, சங்கரி, சப்னை, சதிச்ச வாயகி, மாலினி, கராயகி, சூழினி, இப்படிப்பட்ட சொல்லுகின்ற பராசக்தியான திருத்தலத்திலே இப்பொழுது அந்த கொடிமரத்தினுடைய நலச அபிஷேகமானது நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். வேதமந்திரங்கள் முழங்குகின்றன, பஞ்சவாத்தியங்கள் முழங்குகின்றன, இறைவனை பரமனை போற்றி பக்தர்களெல்லாம் பாடுகின்றார்கள் என்று இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு நாம் ஒருவடி காத்திருந்தோம் என்று சொல்லுகின்ற வகையில இன்று அந்த அபிஷேக நிகழ்வுகளை பார்க்கிறோம். இந்த ரசத்தூர் சேர்ந்த அபிஷேகத்தை கோர பாலகர்களுக்கு அதை நம்முடைய அபிஷேகம் செய்கிற நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான நிகழ்வு, ஆனந்தமான நிகழ்வு, இவர்கள சுகங்களை அளிக்கும் தெய்வம், எல்லா பிறவையும் வைத்தளித்தே எம்பெருமான் என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். கல்லாய், பூராய், பாம்பாய், கணங்களாய் என்று சொல்லி நம்முடைய பாரதத்தில் பிறக்கின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். வெளிநாட்டவர் நிர்ணயித்தார். இங்கே தேவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள், மனிதர்கள் தேவர்களாக மாறுகிறார்கள் சொல்லுகிறார். அப்படி நாம் பாரதத்தில் அது குபை மாவட்டத்தில் நம்ம இருக்கிறோம். குபை மாவட்டத்திலே மனிதன் தோற்றி என்று சொல்வார்கள். வெகுரிய கண்டம் என்பது என்பதை வரலாற்றாளர் சொல்கிறார். அந்த வெகுரிய கண்டத்தில் பிறந்த ஊர் சேர்ந்திருக்கின்ற குபை கண்டம் நம்முடைய நாடு, பாரத நாடு. பாரத நாட்டிலே பராசக்தியானவள் 549 குரலுடைய தென் மதுரையிலே தமிழ் வளர்ந்தது, சைவம் வளர்ந்தது. எனவேதான் இந்த நாட்டுடைய சிலையை நாட்டவர்க்கும் விரைவாய் என்று சொல்லி மாணிக்கவாசகர் சொல்லுவார். இப்படி தென்னகத்திலே வளர்ந்த தமிழ், பக்தி நெறியில் கிடைத்த தமிழ் இப்பொழுது பாலவழியிலே அந்த பராசக்தியுடைய திருத்தலத்திலே நந்தியம்பனாக சிவபெருமான ஆட்சி நிலையில் இப்பொழுது அந்த ஆலயத்திலே பூஜைகள் நடைபெற்று தீபாவளி நடைபெற்று எண்ணி பார்க்கிறோம். அஷ்டதிக் பாலகர்களுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. கொடிமரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட எண்திசை நாயகர்கள் என்று பெயர். அஷ்டதிக் பாலகர்களின் தலைவராக இருப்பவர் இந்திரன். இந்திரன் கிழக்கு திசையிலும், அக்னி தேவன் தென்கிழக்கிலும், யமதர்மன் தெற்கு, வருண பகவான் தென்மேற்கு, நிருதி பகவான் மேற்கு, வாயு பகவான் வடமேற்கு, குபேரன் வடக்கு, ஈசானன் வடகிழக்கு. இப்படி அஷ்டதிக் பாலகர்கள் என்று எண்திசை நாயர்களை இந்த கொடிமரத்திலே காவல் தெய்வங்களாக பிரதிஷ்டை செய்வார்கள். எப்பொழுதும் நம்முடைய கோயில்களுடைய அளவுகளை மையமாகப்படுத்தி, அளவை மையப்படுத்தி தான் நடைபெறுகின்றது. அந்த அளவு மையப்படுத்தி அளவுகள் ஒழுங்காக இருக்கின்ற பொழுது அழகு தானாக வந்தமே. அப்படி அளவியலையும் அழகியலையும் மையப்படுத்தி ஏற்படுத்துவதால் நம்முடைய ஆலயங்கள். இந்திரன் தேவர்கள் தலைவன், மனைவி இந்திராணி அஷ்டதிக் பாலகர்களின் தலைவராக இருக்கின்றார். அக்னி வேள்வியில் நைவேத்திய பொருட்களை மற்ற தெய்வங்களுக்கு எடுத்து செல்பவர் மனைவி சுவாகா தேவி. எனவேதான் நாம் ஹோமங்கள் செய்கின்ற பொழுது சுவாகா என்று சொல்லி அந்த நிகழ்ச்சி, அந்த மந்திரத்தை முடிப்போம். யமன் சூரியகுமாரன், மனைவி பெயர் குபேரஜாயை. இப்படி இவர் தர்மத்தை நிர்ணயிக்கக்கூடியவர், மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவராக இருக்கின்றார். வருணன் மழைக்கு அதிபதி, மனைவி வாருணி உணவு பஞ்சத்தை தீர்ப்பவர். நிலம் செழித்து உணவு பஞ்சம் தீர்ப்பதற்காக இந்த வருண பகவான் உதவி செய்கிறார். நிறுத்தி மனைவி கட்கி பயம் நீங்கும். குபேரன் மனைவி யட்சி நல்வாழ்வு கிடைக்கும். ஈசானன் சிவனை 5 முகங்களில் சிவனின் 5 முகங்களில் ஒன்று ஈசானுடைய முகம். அதனால் நமக்கெல்லாம் அபிர்பாகங்களை, தேவர்களுக்கு சமர்ப்பிக்கின்ற அபிர்பாகங்களை அக்னி பகவான் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லவும்,
இந்த யமன் தர்மத்தை தீர்மானிப்பதற்கும், வருணன் உணவு பட்சத்தை தீர்ப்பதற்கும், நிறுத்தி பயம் நீக்குவதற்கும், குபேரன் சுகவாழ்வு கிடைப்பதற்கும், ஈசானன் ஞானம் பெறுவதற்குமாக உதவி செய்பவர்கள். இவர்களெல்லாம் இந்த கொடிமரத்திலே பிரதிஷ்டை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு கொடிமரத்தை வணங்கினாலே இத்தனை விஷயங்கள் நமக்கு, இத்தனை விதமான பயன்கள் எல்லா திக்கிலிருந்தும் வரக்கூடிய எத்திசை நாயர்களால் அந்த அருள் கிடைக்கின்றது. எனவேதான் நாம் கொடிமரத்தை சுற்றி வந்து வணங்குகின்றோம். ஒரு ஆலயத்திலே கொடிமரத்தில் அந்த கொடியேற்றப்பட்ட பின்பு யாருமே அந்த கொடிமரத்தை தொட்டு வணங்குதல் கூடாது, சுற்றி வந்து வணங்க வேண்டும் என்பதுதான் மரபு. இப்படி இந்த தேவதைகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கொடிமரத்தை சுற்றி வணங்கக்கூடாது என்பது நம்முடைய நீதியாக இருக்கின்றது. கொடிமர பிரதிஷ்டை, கொடிமர பிம்ப பிரதிஷ்டை, அடுத்ததாக அபிஷேகம், அஸ்வதிபாலர்களுடைய அபிஷேகம் பிரதிஷ்டை எல்லாம் நிறைவேற்றது. அடுத்ததாக இந்த ஆலயத்திலே உள்ள மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகம் நடைபெறுகின்றது. அன்னை பத்ரேஸ்வரி தாயாரும், உபதேவதைகளாக விநாயக பெருமான், தர்மசாஸ்தா, நாகராஜா, இவர்களுக்கெல்லாம் சிவபெருமான், இவர்களுடைய தியானத்தில் வெளிப்படுகின்றது. இதோ இந்த கொடிமரத்திலே கொடி பட்டம் கட்டுகின்ற நிகழ்வானது நடைபெற இருக்கின்றதை பார்க்கிறோம். இந்த துவஜம், துவஜ ஆரோகன், துவஜ அவரோகன் என்று சொல்வார்கள். துவஜ ஆரோகன், இதோ அந்த துவஜத்தினை இந்த கயிறுகளை கட்டி, அதாவது ஏற்கனவே சொன்னது போன்று இடகரை, பிங்கரை, சுழுமுனை என்று சொல்வார்கள். அந்த சுழுமுனை நாடியும் சேருகின்ற பொழுதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் ஒன்று சேர வேண்டும். இந்த ரெண்டையும் ஒன்று சேர்க்கின்ற இந்த சுழுமுனை நாடி வந்து நம்முடைய ஆன்ம சக்தி, உயிர் சக்தியை மூலாதாரத்திலிருந்து சகஸ்திரத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற, அப்படி தொடர்ந்து சகஸ்திரத்திலே நம்முடைய உயிர் சக்தியை நிலைநிறுத்தி இருக்கின்றவர்கள் சொல்லுகின்ற வாக்குகள் எல்லாம் சத்திய வாக்குகளாக இருக்கும். அவர்கள் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகள், பல நாட்கள் இந்த தவநிலையை மேற்கொண்டால் அவர்களுக்கு ஓஜஸ் என்கின்ற ஒரு சக்தி கிடைக்கும். அதன் பின்பு அவர்களுடைய தீ கூட அவர்களை எரிக்காது. அது உங்களுக்கு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகளின் போது தெரியும். சபரிமலைக்கு ஒரு மண்டல விரதம் இருந்து மண்டல பூஜையின் பொருட்டு ஆழித்தீ வளர்க்கின்ற பொழுது அந்த ஆழித்தீயிலே புகுந்து விளையாடுகின்ற ஐயப்ப பக்தர்களை பார்த்திருக்கின்றோம். ஏராளமான ஆலயங்களிலே தீ மிதித்தல் செய்கின்றார்கள். இந்த விரதங்கள் செய்கின்ற பொழுது நம்முடைய உயிர் சக்தியானது சகஸ்திரத்திலே நிலை கொண்டிருக்கும். சகஸ்திரத்திலே நிலை கொண்டிருக்கின்ற அந்த சக்தி அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை நெருப்பானது எரிக்காது. அப்படிப்பட்ட சக்தி கிடைக்கும். அதுபோல நம்முடைய உயிர் சக்தி சகஸ்திரத்தில் நிலை நிற்பது போன்று இந்த ஆலயத்திலே கொடிமரத்தில் துவஜ ஆரோகன் நடைபெறுகின்றது. இந்த துவஜத்தை ஆரோகன் பண்ணி மேலே கொண்டு செல்கின்ற நிகழ்வு ஆரோகன். அந்த துவஜத்தினுடைய ஒளி அளவை கஜம் என்று சொல்லுவார்கள். கஜம் முறையில் அளப்பார்கள். அப்படி இந்த ஒளி கச்சை இங்கிருந்து வீசுகின்ற அந்த துவஜத்தின் மூலமாக அந்த துவஜம் அசைகின்ற பொழுது செல்லுகின்ற அந்த காற்று அந்த ஒளி அலையை எடுத்து செல்லும். அந்த அலை வீசுகின்ற இடங்களிலெல்லாம் அன்னை பத்ரேஸ்வரி தாயாருடைய அருளை அந்த காற்றானது சுமந்து செல்லும். ஆக நம்முடைய இந்த அற்புதமான அருள் சக்தி இந்த கொடிமர நிலையில் வாழ்கின்ற அத்தனை ஜீவன்களுக்கும், அன்னையை வணங்குபவர்களுக்கும் வணங்காதவர்களுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அவளுடைய அருள், அவளுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதற்கு ஏதுவாகும். இப்பொழுது நம்முடைய கொடிமரத்திலே துவஜம் ஆரோகன் செய்கின்ற நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆலயத்தில் நம்முடைய பக்கம் அமைக்கப்பட்டிருக்கின்ற கொடிமரத்திலே அந்த பூஜம் கொடியாக ஏற்றப்படுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அதனுடைய கயர் நம்முடைய நரம்பு மண்டலமாக வைத்திருக்கிறோம். நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற 22,000 நாடி நரம்புகள் அந்த கொடிமரத்தோடு சுற்றி இருக்கின்ற இந்த கொடி, அதை
இடையிலே அமைந்திருக்கிறது. எனவே உள்ளம் பெருங்கோயில் ஊரிடம் பாறை வண்ணப்பிரானாருக்கு வாய்கோபுர வாசல் நல்ல தெருக்காரி சிவன் சிவலிங்கம் கள்ள புகழைத்தும் தானாம் அணிவடைக்கு என்று சொன்னார் திருமணம். எனவே உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றான், அவன் இல்லாத இடமே இல்லை. அப்படிப்பட்ட இறைவன் நம்மளோடு இருக்கிறான். அவன் பரலோகத்தில் இருக்கிறான், பூலோகத்தில் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான். அவன் இல்லாத இடங்கள் 7 லோகத்திலும் இருக்கிறான். அந்த அண்ட இருக்கிறான். எனவே அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறான். எனவே நம்மோடு இருக்கின்ற இறைவனை நாம் என்ன செய்கின்றோம்? வெளியிலே காண்கின்றோம், நம்முடைய உள்ளத்திலே காண்கின்றோம். அப்படி உள்ளத்திலும் புறம்பிலும் காணுகின்ற இறைவனுடைய அந்த உடம்பில் 72,000 நாடி நரம்புகள் இருக்கிறது சொல்வார்கள். அப்படி தத்துவமாக இந்த அமைந்திருக்கின்ற கயிறு நம்மை சுற்றி பிழைத்திருக்கிறது. எனவே நம்மை சுற்றி பிழைத்து உயர வைக்கிறது, உயர்த்தி வைக்கிறது. அந்த உயர்த்தி வைக்கின்ற தன்மையை மனிதன் உயர வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாடுகள், பிரதோஷ வழிபாடுகள், திருவிழா வழிபாடுகள், இந்த குடியேற்று வைப்பு நிகழ்வுகள் எல்லாம் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் வேண்ட உணவு வகைகளை எல்லாம் நம்மளை சாப்பிடக்கூடாது. நம்ம விரத காலத்தில் நாம் விரதம் இருப்போம், ஆனால் மற்ற நேரத்தில் வேண்டாத வேலையெல்லாம் உணவை சாப்பிட்டால் நமக்கு உடம்புக்கு தீமைகள் எல்லாம் ஏற்படும். எனவே உணவு உபாதைகள் ஏற்படும். அந்த உபாதைகள் ஏற்பட்டால் நாம் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும். எனவே நம்ம மாவட்டத்தில் வேண்டாத உணவுகளை சாப்பிட்டு கேன்சர் நிறைய வருகிறது. வேண்டாத உணவை சாப்பிட்டு நிறைய பேர் இங்கே மடிகின்றார்கள். வார்ட் அட்டாக் எல்லாம் வருகிறது. இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இதெல்லாம் நம்முடைய இந்த நிகழ்வில் நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம், நோயை நீங்கி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம், எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதான் மனிதனுடைய இயல்பு. அது எல்லா வீரர்களுடைய நினைப்பு. நீண்ட நாள் வாழ்க்கை, ஒரு நாள் ஈசல் ஒரு நாள் வாழ்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் கொஞ்ச நாள் தான் வாழ்கிறோம். மனிதன் 100 நாள் வாழ வேண்டும். எனவே 100 நாள் வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவர் இந்த தெய்வ வழிபாட்டோடு சேருகின்ற போது தெய்வ வழிபாடு மனிதனை மாண்புகளாக மாற்றுகிறது. இதை மாண்புகளாக மாற்றுவதற்கு தெய்வ வழிபாடு நமக்கு உறுதுணை பெறுகின்றது, விரதங்கள் உறுதுணை பெறுகின்றது. ஒவ்வொரு மாதங்களில் வருகின்ற இந்த விரதங்கள், ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாட்களிலே வருகின்ற விரதங்கள், இவனை நாம் அடிக்கடிக்கின்ற வேளையிலே நம்முடைய முக்தி நமக்கு கிடைக்கின்றது, சக்தி கிடைக்கின்றது, ஞானம் கிடைக்கின்றது. அழுத்தார் அவாவில் இன்னாசம் நாக்கும் இழுத்தா ஈரதல் என்று சொன்னார். அப்படி அழுத்தார் இல்லாமல், அவா இல்லாமல், வெகுளி இல்லாமல், இன்னாசம் இல்லாமல் நேர்மையான வாழ்க்கையை தன்மை வைக்கிறது. பெரிய பெருங்கள் ஈர்ந்து வரைந்தார் ரெகுலேட்டி செய்யாதுன்னு சொல்லுவோம் சொன்னார். இதை பெரிய பெருங்கள் ஈர்த்து இந்த தன்மை நமக்கு கிடைக்கும். எல்லாரும் பெரிய வேண்டும் பெரிய வேண்டும் என்று சொல்லுவார்கள். இது நாய பேய கணங்களை புல்லாய் பறக்க வேண்டுமா? வேண்டாம். நாம் மனிதராய் பிறந்திருக்கிறோம். எனவே மனிதராய் பிறந்து தெய்வராக மாற வேண்டும். இறைவனோடு என்று நினைத்திருக்க வேண்டும். அந்த மரணமில்லா பெருவாழ வாழ வேண்டும் என்று நாம் இருப்போம். மக்கள் அப்படிதான் விழுவார்கள். எனவே எல்லா பிறவியும் பெய்திலிருந்தே பெறும். எல்லா பிறவிகளும் பெய்திலிருந்து என்று மாணிப்பா சொல்வார். எனவே எல்லா பிறவிகளுக்கு மேலான பிறவியை இறைவன் தந்திருக்கின்றார். எனவே அந்த பிறவியை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம கை தந்திருக்கின்ற கால் தந்து இவைகளை எல்லாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். நல்ல காரியங்களுக்காக தன்னை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலையில் கணபதியோகம் நடைபெற்றது. இந்த கணபதியோகத்தினுடைய வாசகத்திலே இவைகள் போடப்பட்டது, மருந்துகள் போடப்பட்டது. இவைகள் நம்முடைய சுற்றுப்புறத்தை சீராக்கியதாகிறது, நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதாகிறது. இப்படி இதை வழிபோடு விஞ்ஞான வளர்ச்சியை சொல்லுகின்ற, விஞ்ஞான தத்துவத்தை சொல்லுகின்ற சமயம் நம்முடைய சமயம். இந்த வரலாறை தொடர மகிழ்ச்சி வருகிறார். இப்பொழுது நம்முடைய தொழில்நலத்திலே துவஜ ஆரோகண் நடைபெறுகின்ற நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்னையுடைய திருநாமத்தை அனைத்து பக்தர்களும் சொல்ல வேண்டும். அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரே நாராயணா, என்னம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரே நாராயணா, என்னம்மே நாராயணா, தேவி நாராயணா.
கொடிமரத்தினுடைய கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி முதல் நிகழ்வு கொடி பிரதிஷ்டையானது துவஜ ஆரோகன் அந்த பிம்பத்திலே அந்த கொடிக்கம்பத்திலே நடைபெற்ற நிகழ்வை நாம் பார்த்தோம். அது அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த கொடி, அந்த கொடியினுடைய கை இருக்கின்ற திசையை நோக்கி அழகாக அந்த அன்னையினுடைய சிம்பல் சூலம் தெரிமுகமாக அமைய பெற்றிருக்கின்ற நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். எந்த திசையை நோக்கி எப்படி தெளிவாக நிற்க வேண்டுமோ அந்த திசையை நோக்கி அப்படியே நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். முதல் நிகழ்வு அப்படி நல்லதாக அமைகின்ற பொழுது அனைத்துமே முற்றிலும் நன்மையாக அமையும். அப்படி மிக அற்புதமாக நம்முடைய கொடிமர பிரதிஷ்டையும் அதனுடைய துவஜமேற்று நிகழ்வு அற்புதமாக நடைபெற்றது. குரு பார்க்க கோடி குறை நீங்கும் என்பார்கள். அதுபோன்று நமக்கு இந்த நிகழ்விலே நமக்கெல்லாம் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அற்புதமான இந்த தருணத்திலே நம்முடைய ஆலயத்திலே கொடியானது அப்படியே பறந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். உங்களுக்கெல்லாம் மிக பெரும் பரிசாக இந்த நாளில் இந்த நிகழ்வுகளுக்கு துவஜ கம்ப பிரதிஷ்டையும் துவஜ பிரதிஷ்டையும் இதோ அற்புதமாக நடந்தேறி கொண்டிருக்கின்ற நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிக அற்புதமான இந்த நாள், மிக அற்புதமான இந்த நாள் உங்கள் வாழ்விலே ஒரு பொன்னாள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த ஆலயத்தில் என்னோட வில்வ மரம் இருக்கிறது. நம்முடைய சிவபெருமானுடைய ஆலயங்களில் வில்வ மரம் இருக்கும். எனவே வில்வ மரம் அது காய்ந்தாலும் பயனுள்ளது. அந்த வில்வ மரத்தில் நோய்களுக்கு இருக்கின்ற அது ஒரு மருந்து. எனவே சுகர் பேஷண்ட் அந்த வில்வ மரத்தை பொடியை குடிச்சு குடிச்சுன்னா சுகர் தீருதுன்னு அர்த்தம். எனவே அதே மாதிரி ஆலமரம் 6 வேலும் பல்லுக்குரிய 4 2 சொல்லுக்குரியன்னு அவையார் சொன்னாங்க. எனவே ஆலமரம் நம்ம அந்த ஓசோன் படலாம் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி வில்வ மரத்தில் அதே மாதிரி வேப்ப மரம் கோயில் பக்கத்தில் இருக்கிறது. இதெல்லாம் மருத்துவ குணங்கள் ஆலயத்தும் தல விருட்சங்கள் என்று சொல்லுவார்கள். கோயில் சில கோயில்கள் அப்படியே நம்ம விருட்சத்தை வைக்க வேண்டியதில்லை, அப்படியே என்ன செய்யும் வேப்ப மரம் அப்படியே தேவியுடைய ஆலயத்தில் அப்படியே வரும். சிவனுடைய ஆலயத்தில் வில்வ மரம் வரும். அப்படி பறந்து விரிந்திருக்கின்ற அந்த ஆலயத்தில் இவைகளெல்லாம் இயற்கையாகவே முளைக்கின்றது. இப்போ இறைவனே இயற்கையாக இருக்கிறார். நாம் இன்று கொஞ்ச நாளாக வெயிலில் கஷ்டப்பட்டோம். நேற்று மழை பெய்யுது. நாம் மழையை நம்பி வாழ்கிறோம், நாம் இயற்கையை நம்பி வாழ்கிறோம், சூரியனை நம்பி வாழ்கிறோம், காற்றை நம்பி வாழ்கிறோம். நாம் சுவாசிப்பதற்கு காற்று அந்த வாயு பகவான் தருகிறார், வாழ்வதற்கு தண்ணீரை வருண பகவான் தருகிறார் என்று சொல்வார்கள். எனவே சூரிய ஒளியை தரும் சூரிய பகவான் இருக்கிறார். இப்படி தண்ணீருக்காக தண்ணீர் வண்ணீர் இப்படியெல்லாம் மண்ணாக இருக்க அந்த இதெல்லாம் பஞ்சபூதங்கள் என்று அந்த காலத்தில் சொன்னாங்க. இன்னைக்கு பஞ்சபூதத்தோடு நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் தண்ணி எவ்வளவு இருக்கிறதோ அதே மாதிரி உடம்புல தண்ணி இருக்கிறது. நம்முடைய இரும்பு இருக்கிறது, உலகத்தில் இரும்பு நம்ம உடம்புல இருக்கிறது, நம்முடைய ஆக்சிஜன் இருக்கிறது, நம்ம நைட்ரஜன் இருக்கு. உலகத்திலே எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிறது. எது அதிகமானாலோ எது குறைவானாலோ எனக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டியது. எனவே அந்த ஆஸ்பத்திரி போகாத நிலையை உருவாக்கின்ற தன்மை நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது. எனவே அந்த மக்கள் எல்லாம் உலகத்திலே வாழ்கின்றவர்கள், நீண்ட நாள் வாழ்கின்றவர்கள் பாரதத்தில் தான் இருந்திருக்கிறார். 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்று 70 வயசு 40 வயசு அந்த இடத்துல துர்மரணங்கள் ஏற்பட காரணம் நாம் ஆலயத்தை வழிபடுவதில்லை, ஆலயத்துக்கு வருவதில்லை. நம்முடைய இன்று குழந்தைகள் எல்லாம் செல்போனில் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க, குழந்தைகள் செல்போன்லேருந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லுகின்ற வேளையில் வருத்தமாக இருக்கிறது நமக்கு. எனவே இவைகள் பிறகு நோயை கேன்சர்லாம் வருகிறது இதெல்லாம் சொல்கிறாங்க. எனவே இவைகளை நாம் பிள்ளைகளையும் நாம் இந்த ஆலயத்துக்கு வரும்போது கூட்டிகிட்டு வரணும், அவங்களே பழக வைக்கணும், அவங்களை இந்த சமயத்தோடு சமுதாயத்தோடு இணங்க வைக்க வேண்டும். அப்படி ஆலயங்கள் அந்த காலம் முதலே அந்த உலகத்தை எல்லாம் ஒன்றுமைப்படுத்துகின்ற, உலகத்தை சீரமைக்கின்ற, சமுதாயத்தை சீரமைக்கின்ற, குடும்பத்தை சீரமைக்கின்றதாக நம்முடைய சமயம் இருக்கின்றது. எனவே இந்து என்று சொன்னால் என்ன என்று சொல்லுகின்றவர்கள் நிறைய பேர் தெரியாது. அந்த அறவழிகளை யாரெல்லாம் உழைக்கின்றாரோ, அன்பு வழிகளை உழைக்கின்றார்கள் எல்லாம் இந்துக்கள் என்பதை நம்முடைய சமயம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இப்படி இந்த நிகழ்வை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பூஜையினுடைய அந்த கொடிமரத்திலே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்ற சுஸ்தம்பத்திலே
அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு மாலைகள் எல்லாம் சாத்தி அலங்கரிக்கின்றதாக இருக்கிறது. எனவே இந்த ஆலயம் இந்த இடத்திலே இப்பொழுது விழுவிட்டிருக்கின்றது. அப்ப கொடிமரம் என்று சொன்னால் அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற அழகானது, ஒரு ஆன்மீகமானது மட்டுமல்ல, நம்ம எல்லாம் மேலே ஏற்றுகின்றதாக இந்த கொடியம் அமைந்திருக்கிறது. பராசக்தியானவள் இந்த இடத்தை மட்டும் ஆட்சி செய்கிறார், உலகத்தை ஆட்சி செய்கின்றார். உலகத்தை ஆட்சி செய்கின்ற அந்த பராசக்தி நம்மையெல்லாம் இந்த இடத்தில் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு நாம் உயர்ந்தவர்களாக மாறுவோம். எனவே உயர்ந்தவர்களாக மாறுவதற்காக நம்முடைய ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். சோமஜி காலை வேளையிலே வந்து நம்முடைய சைதானந்தி மகாராஜ் அவர்கள் காலை வேளையிலே இந்த இடத்திலே வந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற அவருடைய பாதங்களை மீண்டும் வணங்குவோம். எனவே குரு பார்த்து கோடி பண்ணியம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி சுவாமிஜியை பார்த்து நாம் தரிசனம் கொண்டிருக்கிறோம். கொடிமர அஷ்டதி பாலர்களுக்கு கொடிமரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற பாலர்களுக்கு எல்லாம் வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து முதல் துவஜாரோகணம் நாம் நிகழ்த்தி இருக்கின்றோம். இப்பொழுது சூரிய பகவான் இந்த சிவபெருமானின் தன்னுடைய கருங்களால் கழுவி வணங்குகின்ற காட்சியை பார்க்கின்றோம். அது ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியாக தாவரங்கள் உழைக்காது என்பார்கள். ஆனால் பத்ரேஸ்வரி அம்மனுடைய சார்ந்த கோபுரத்திலே அந்த கலசத்திற்கு அருகில் இந்த வர்ணம் பூசப்பட்ட அந்த பெயிண்டில் கூட அரச மரம் செடி முளைத்து அங்கே வேறுகின்றது என்கின்ற ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. ஒரு அதிசயமான காட்சியாக கூட இருக்கின்றது. ஆனால் அதை கவனிக்கப்படவே அந்த கோபுர இந்த கொடிமரத்திலே பட்டு தங்க கதிர்களாக அவை மின்னிக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். தங்க திருவேணி பிரதிபலிக்க அன்னையினுடைய ஆலயத்தின் முன் அற்புதமாக இதோ கொடிமரம் வானலாக உயர்ந்து நிற்கின்ற காட்சி பார்க்க 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 மீண்டும் மீண்டும் பிரமிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. தாய்மார்கள் எல்லாம் தட்டை கையிலே ஏந்திய வண்ணமாக தீபத்தட்டுகளை கையிலே ஏந்திய வண்ணமாக நின்று கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தங்க கொடிவரத்திற்கு முன்னர் அழகான தாமரை மலர் மொட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்பர்களே, பக்தர்கள் எல்லாம் நெஞ்சுருக அன்னையினுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரே நாராயணா, அம்மே நாராயணா, தேவி நாராயணா.